can separate himself from God's love. எந்த மனிதனாலும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிந்து வாழ முடியாது. If he separates himself from God's love, அவன் தேவனுடைய அன்பை விட்டு பிரிந்து வாழ he நினைத்தால் will die. அவன் மரித்து போவான். This is what Jesus Christ is showing clearly for you and me. And the vine, you are the branches. அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையில சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் என்னுடைய கொடிகள் என்று. Just imagine, without vine, how your life will be. Just imagine, you will be just stick. நீங்க யோசிச்சு பாருங்க, திராட்சை செடி இல்லாம ஒரு கொடி மாத்திரம் இருந்தா எப்படி இருக்கும்? அது வெறும் கொடி, ஒரு கம்பு மாத்திரம் தான் இருக்கும். That is called fruitless life. அதுதான் ஒரு கனியற்ற வாழ்க்கை. No, God wants fruitless life. கடவுள் ஒரு கனியற்ற வாழ்க்கை வாழ விரும்பல, நீங்க வாழ்வதற்கு ஒரு விரும்பல. No, God wants to live fruitless life in you and me. நீங்களும் நானும் ஒரு கனியற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு கடவுள் விரும்பவில்லை, But fruitful life. ஆனா நம்ம ஒரு கனியுள்ள வாழ்க்கை, மிகுந்த கனி கொடுப்போம்னு சொல்லிருக்கிறார். So that he is insisting here. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. Strongly it is written, without me you can do nothing. இங்க அது தீர்க்கமா எழுதப்பட்டிருக்கிறது, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. Right now may your soul be stimulated by the word, by hearing this word. இந்த வார்த்தையை கேட்கறது நிமித்தமாய் உங்க ஆத்மா இன்றைக்கு தூண்டப்படணும். So that God's word is spoken today. அதனாலதான் இந்த வார்த்தை இன்றைக்கு பேசப்படுகிறது. Already God has planned this word to preach among you. தேவன் ஏற்கனவே இந்த வார்த்தையை பேசும்படி உங்களுக்காக திட்டம் பண்ணி இருக்கிறார்.